எதையுமே பர்சனல் எடுத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? நேற்று கார் எடுத்துட்டு ஆஃபீஸ் போறேன், ஒரே டிராஃபிக், கார் நின்றுச்சு. எனக்கு பிடிச்ச பாட்டை ஒன்று போட்டுட்டு நான் பாட்டு ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கார் எடுக்கிறேன், அதே மாதிரி டிராஃபிக்ல நிக்கிறேன். ஆனா நான் செம்ம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். அம்மா கால் பண்றாங்க, கால் எடுத்து எங்க அம்மாவை திட்டுறேன். அப்பதான் நான் ஒரு ரியலை சேவ் பண்றேன். நேத்தும் ஆக்சுவலி இதுதான் நடந்துச்சு. சேம் சிச்சுவேஷன், சேம் திங்ஸ் ஹேப்பன்ட். பட் நான் தான் அங்க டிஃபரெண்டா ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காலையிலேயே நமக்கு பிடிக்காத ஒரு நியூஸ் வந்து காதுல வந்துச்சு. இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகும். ஆஃபீஸா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா கூட இருக்கலாம். உங்ககிட்ட ஒருத்தவங்க ஆஷா கோமா உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா உங்க மேல தப்புன்னு அர்த்தம் இல்லை. இட் ஹேட் நத்திங் டு டூ அபவுட் யூ, பட் இட் ஹாஸ் எவ்ரிதிங் டு டூ அபவுட் தெம். அவங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அது உங்ககிட்ட காட்டுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஹாப்பி பீப்புள் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், ஹர்ட் பீப்புள் ஹர்ட் அதர் பீப்புள். யாராச்சும் உங்க ஹர்ட் பண்றாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனலி, லெட் இட் கோ.